புகையிலை பொருட்கள் உபயோகத்தால் இந்தியாவில் ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் இறப்பதாக அன்புமணி வேதனை தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் மே 31ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் புகையிலை கட்டுப்பாட்டு சட்டத்தை சட்டமாக்க கோரி 10 லட்சம் பேரிடம் கையெழுத்து பெறும் நிகழ்ச்சி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடந்தது. இந்நிகழ்ச்சியை தருமபுரி MP அன்புமணி முதல் கையொப்பமிட்டு துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு புகையிலை கட்டுப்பாட்டு சட்டத்தை வரும் கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். புகையிலை கட்டுப்பாட்டு சட்ட திருத்த மசோதா 2015, அதாவது கோட்பா சிகரெட்ஸ் அண்ட் அதர் டுபாக்கோ ப்ராடக்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2015, இந்த சட்ட மசோதாவை வருகின்ற நாடாளுமன்ற கூட்டுத்தொடரிலே கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் 10 லட்சம் பேர் கையெழுத்து இயக்கம் நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் நிகழ்ச்சி நடந்தது.